ஹாய் ஆல், இன்னைக்கு வேர் டு ஸ்டடி யூனிட் 5க்கான வேர்ஸ் டு ஸ்டடி பார்க்கலாம். அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், ஓகேங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னா 9th சோசியல் எக்கனாமிக்ஸில் இருக்குது. 9th சோசியல் புக்கில் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த பிரிவில் இருக்குது. அதே மாதிரியே 10th சோசியலில் இருக்குது. அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. 9th பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லெசனாக இருக்குது, மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை அப்படிங்கிற லெசனில் இருக்குது. அதே மாதிரியே 10th சோசியலில் பார்த்தோம்னா செகண்ட் லெசனாக இருக்குது, உலகமயமாக்கல் மற்றும் வர்த்தகம். 11th எக்கனாமிக்ஸில் 7th லெசனாக இருக்குது, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த மூணையும் படித்தோம்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் 12th பாலிட்டி புக்லையும் இருக்குது, ஓகேங்களா? இதையும் படிச்சிட்டோம்னா இந்த 5ஆண்டு திட்ட மாதிரிகள், அந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து 11th எக்கனாமிக்ஸில் 8th லெசன், 12th எக்கனாமிக்ஸில் 11th லெசனாக இருக்குது, பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். 12th பாலிட்டியில் வந்து 8th லெசனாக இருக்குது, திட்டமிடல் மற்றும் வளர்ச்சி அரசியலும் அப்படின்னு இருக்குது. அடுத்து வருவாய் ஆதாரங்கள், சரக்கு மற்றும் சேவை வரி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10th சோசியலில் இருக்குது, 4th லெசனாக இருக்குது, 12th எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசனாக இருக்குது, 11th காமர்ஸ் புக்லையும் இருக்குங்களா 32, 11th காமர்ஸில் 32 லெசன், நேர்முக மற்றும் மறைமுக வரிகள் அப்படிங்கிற லெசனாக இருக்குது. அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தோம்னா 9th சோசியலில் இருக்குது, 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது, 11th காமர்ஸில் இருக்குது, ஓகேங்களா? 9th சோசியல் வந்து 3rd லெசனாக இருக்குது, பணம் மற்றும் சேமிப்பு. அடுத்து 12th எக்கனாமிக்ஸில் 6th லெசனாக இருக்குது, வங்கியியல். 11th காமர்ஸில் 10th லெசனாக இருக்குது, இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அடுத்து நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை. இது வந்துட்டு எக்கனாமிக்ஸ் 8th சோசியலில் இருக்குது, ஃபஸ்ட் லெசன் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு. இது வந்து 12th எக்கனாமிக்ஸ்லையும் 12th எக்கனாமிக்ஸில் மட்டும் இருக்குது. 9th லெசன் நிதி பொருளாதாரம் அப்படிங்கிற லெசனை படிச்சிட்டோம்னா இது ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 10th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது, 11th எக்கனாமிக்ஸில் 11th லெசனாக இருக்குது, 12th எக்கனாமிக்ஸில் 8th லெசனாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கணும். 9th சோசியலில் செகண்ட் லெசனாக இருக்குது, அப்புறம் 9th சோசியலில் 4th லெசன் இருக்குது, 12th எக்கனாமிக்ஸில் 3rd லெசனாக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் காமர்ஸில் இருக்குது. 11th எக்கனாமிக்ஸில் 9th லெசன், 11th காமர்ஸில் 21st லெசன், 12th காமர்ஸில் 20th லெசனாக இருக்குது, 12th காமர்ஸில் 25th லெசனாக இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பாலிசி நோட்ஸ் படிக்கணும், பட்ஜெட் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பட்ஜெட் படிக்கணும். இதெல்லாமே படிக்கணும் எக்கனாமிக்ஸ்க்கு. அது இல்லாமல் தொழில்நுட்பம் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்பப்போ வரதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. இதெல்லாம் வந்து 9th சோசியலில் இருக்குது, 5th லெசனாக இருக்குது, 10th சோசியலில் 3rd லெசனாக இருக்குது, 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், அதாவது 10th லெசன் 11th லெசனாக இருக்குது, ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸில் 10th லெசன், 12th எக்கனாமிக்ஸில் 11th லெசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2005 சோசியல், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் 4th லெசனும் 5th லெசனும் இந்த இதுக்கு படிக்க வேண்டியிருக்கும். அது என்ன லெசன் பார்த்தோம்னா நமது சமூக பிரச்சனைகளும் தீர்வுகளும், நமது பொருளாதார பிரச்சனைகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள். இது வந்து 11th பாலிட்டி புக்கில் 13வது லெசனாக இருக்குது, சமூக நீதி அப்படிங்கிற அந்த பேரில் இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள். இது வந்து சேம் 8th சோசியல் 2005 எடிசனில் 7th லெசனாக இருக்குது, விடுதலைக்கு பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி. இந்த லெசன் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஃபுல்லாக படிக்கலனாலும் ஒரு 2-3 தடவை திரும்பி நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்சம் அதிலேருந்து அந்த கண்டென்ட் வந்து நமக்கு புரிஞ்சிடும். நம்ம அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். இந்த இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா. 11th எக்கனாமிக்ஸில் 11th லெசனாக இருக்குது. நம்ம இந்த 11th லெசன்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரங்கிறது ஏற்கனவே பார்த்துருப்போம். வேலைவாய்ப்பு இந்திய பொருளாதாரத்தின் போக்குகள் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்துருப்போம். அதிலேயே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சேம் இதுலேயும் நோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால மொத்தமே நம்ம வந்து ஒரு 37 அதாவது 37 பாடங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எக்கனாமிக்ஸில். 10th சோசியலில் வந்து ஜியாகிரஃபி பிரிவில் வந்து 6th லெசனும் 7th லெசனும் படிக்கணும். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகளும், தமிழ்நாடு மானுட புவியியல் அந்த லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அது ரெண்டையும் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 10th எக்கனாமிக்ஸ், அதாவது சோசியலில் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் 5th லெசன் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் அப்படிங்கிற இந்த லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது இது வந்து ஓல்டு சோசியல் புக்கில், அதாவது 2005 எடிசனில் 8th ஸ்டாண்டர்ட் 9th லெசனாக இருக்கும். தமிழக அரசின் சமூக நலத்திட்டங்கள் அப்போ கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போவும் வந்துட்டு இப்போ வர அந்த அப்டேட்டுமே படித்தாலும் அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 12th காமர்ஸ் புக்கில் 25th லெசன் இது தொழில் முனைவோருக்கான அரசு திட்டங்கள்ங்கிற பேரில் இருக்கும். ஊரக வளர்ச்சி மற்றும் தொழில் வளர்ச்சி மற்றும் ஊரக நலன்சார் திட்டங்கள். இந்த டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம அந்த படிக்கிறதுனால அதை ஃபுல்லாகவே படிச்சிட்டோம்னா நமக்கு அது இங்கே யூஸ் ஆயிரும். அடுத்து இந்த அரசியல் கட்சிகள், பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்கள், பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள், தமிழ்நாட்டில் மின் ஆளுகை, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலும் பாலிசி நோட்ஸுமே வந்துட்டு எடுத்து படிக்கணும். பாலிசி நோட்ஸ் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் இருக்கும். நம்ம அதை பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ வந்து நம்ம இதில் சிலபஸில் விட்டுருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதில் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதில் பாலிட்டிக் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு பார்த்தோம்னா
அவுட் சோர்ஸ் புக் எதுன்னு பார்த்தோம்னா கீ கான்செப்ட் பை சங்கர் கணேஷ் அப்படிங்கிறவங்களோட அந்த புக்கு வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம லெசன் வைஸ் சிலபஸ் வைஸ் படிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ காமிச்ச மாதிரி படிச்சுக்கலாம். லெசன் வைஸ் அப்படி படிக்கிறோம் அப்படின்னா 6th இருந்து பொருளியல் ஒரு அறிமுகம் அது வந்து சும்மா பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 6th வந்து லெசன் செகண்ட் லெசனாக இருக்கும், அது பார்க்குற மாதிரி இருக்கும். 7th 2 லெசன்ஸ், அதாவது உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவமும் 1வது லெசனும் 3வது லெசனும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 8th வந்து 1வது லெசன் 3வது லெசன் பார்க்குற மாதிரி இருக்கும். 10th வந்து ஒரு 7 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 11th பார்த்தோம்னா அதில் 5 லெசன்ஸ்லாம் 7வது லெசன்லேருந்து படித்தா போதும். 7, 8, 9, 10, 11 இது 5 லெசனுமே 11th படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து தேசிய வருவாய் இந்த 12th பொறுத்த வரைக்கும் நம்ம 1லேருந்து 3 வரைக்கும் ஃபுல் லெசனாக படிக்கணும். 4, 5 வந்து விட்டுட்டு 6 படிக்கலாம். அது ரெண்டுமே வந்து அதாவது 4ம் 5ம் வந்து லைட்டாக ரீட் பண்ணி விட்டால் கூட போதும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் 6th லெசன் இம்பார்ட்டன்ட் வங்கியியல், ஓகேங்களா. அடுத்து 8, 9 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 11th லெசன் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும். இதில் தான் வந்துட்டு இந்த நமக்கு பொறுத்துகளை கேட்டிருப்பாங்களே, விஸ்வேஸ்வரையா திட்டம், காந்திய திட்டம், மக்கள் திட்டம், அதுக்கப்புறம் திட்டமிடல், அந்த இதெல்லாமே 11th லெசனில் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோதான். நம்ம லெசன் வைஸ் படிக்கிறோம் அப்படின்னா 6th 12th வரைக்கும் என்னென்ன லெசன் இருக்கோ அதை அப்படியே படிச்சுட்டு அப்புறமா சிலபஸை வந்து கவர் பண்ணலாம். இல்லைனா சிலபஸ்லேருந்து சிலபஸ் தான் ஃபுல்லாகவே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிலபஸில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்தெந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.